லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இஸ்ரேல் ஈரான் போர் ஒவ்வொரு நாளும் தீவிரமடைந்து வருகிறது. இதுவரை நடந்த 7 நாள் போரில் இஸ்ரேலில் 28 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 600 பேர் காயமடைந்துள்ளனர். அதே நேரம் ஈரானில் 750 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர், 1500 பேர் வரை காயமடைந்துள்ளனர். இருப்பினும் இரு நாடுகளும் மாறி மாறி குண்டு வீசி வருகின்றன. அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை ஈரான் கைவிட மறுத்தது. அமெரிக்காவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையையும் பாதியில் முறித்து கொண்டது. இதனால் இஸ்ரேலுடன் அமெரிக்காவும் போரில் இணைய இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்துக்குள் ஈரானின் அணு கட்டமைப்புகள் மீது அமெரிக்காவும் குண்டுமழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போரில் அமெரிக்கா குதிப்பது பற்றி ஏற்கனவே ட்ரம்ப்பும் சூசகமாக கூறிவிட்டார். இப்போது ஈரானை சுற்றி வளைக்கும் வேளையில் அமெரிக்க படைகள் களமிறங்கி இருக்கின்றன. போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள், சக்தி வாய்ந்த ஏவுகணைகள், பதுங்கு குழிகளை தகர்க்கும் குண்டுகளை மத்திய கிழக்கு நோக்கி அமெரிக்கா அனுப்பி வருகிறது. எனவே எந்த நேரமும் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அபாயம் நீடிக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரஷ்யா பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்க இராணுவம் நேரடியாக தலையிடக்கூடாது. ஈரானை தாக்கும் அமெரிக்காவின் எண்ணம் மிகவும் ஆபத்தானது. உண்மையிலேயே கணிக்க முடியாத பயங்கர விளைவுகளை இது ஏற்படுத்தும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜெகரோவா கூறினார். ஈரானில் உள்ள புஷேர் அணுமின் நிலையம் மீது குண்டு வீசுவதை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ரஷ்யா எச்சரித்துள்ளது. ஈரானில் செயல்பாட்டில் உள்ள ஒரே ஒரு அணுமின் நிலையம் இதுதான். இங்கு ரஷ்யாவின் எரிபொருள் தான் பயன்படுத்தப்படுகிறது. தொழில்நுட்ப உதவிக்காக ரஷ்ய வல்லுநர்கள் அங்கு வேலை செய்து வருகின்றனர். அவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. எனவே தான் இஸ்ரேல் அங்கு குண்டு வீசக்கூடாது என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கத்தார் உயர்மட்ட தலைவர்களுடன் புடின் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் இரு நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் ஈரான் இடையே மத்தியஸ்தம் செய்து போரை நிறுத்த தயாராக இருப்பதாக புடின் அறிவித்தார். ட்ரம்பிடம் தொலைபேசியில் பேசிய புடின் இதே உத்தரவாதத்தை அவரிடம் கொடுத்தார். ஆனால் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவின் மத்தியஸ்தம் தேவையில்லை என்று ட்ரம்ப் சொல்லிவிட்டார். நீங்கள் முதலில் உங்கள் சொந்த பிரச்சனையை மத்தியஸ்தம் செய்ய பாருங்கள், இதுதான் நீங்கள் எனக்கு செய்யும் உதவி என்று புடினிடம் சொன்னதாக ட்ரம்ப் பேட்டி அளித்தது குறிப்பிடத்தக்கது.